ரீசெண்டா கூலி படத்துல இருந்து ரிலீஸ் ஆன டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்ற சாங்க்கு இளையராஜா அவர்கள் காப்பிரைட் கிளைம் பண்ணிருக்காரு அப்படின்னு அவர் மேல ஒரு இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருக்கு. வேற எந்த மியூசிக் டைரக்டர்ஸுமே இந்த மாதிரிலாம் பண்ணல, இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு ஒரு சில மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அவர் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு அவரை ஆதரிக்க செய்யறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த அளவுக்கு இவர் வற்புறுத்தி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காப்பிரைட் அப்படின்றது இந்தியால 1957 உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அதுதான் நாம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 2012 இந்த சட்டம்ல ஒரு சில மாற்றங்கள் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம மியூசிக் பத்தி எடுத்துப்போம். இப்போ ஒரு இசை இருக்கு அப்படின்னா அந்த இசைக்கான உரிமை யாருக்கு வந்து சேரும் அப்படின்னா அந்த இசையமைப்பாளருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் தான் வந்து சேரும் அப்படின்னு 1957 போட்ட சட்டம் சொல்லுது. 2012 ஒரு சில விஷயங்கள்லாம் மாத்தினாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இசை இருக்குன்னா அந்த இசைக்கான உரிமை இசையமைப்பாளருக்கு, ப்ரொடியூசருக்கு, பாடலாசிரியருக்கு, பாடகர்களுக்கும் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா இல்ல இந்தியால மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரைப்படம் சார்ந்த பாடல்களை விட இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான் அதிகமா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அவரே ஒரு பாடலை எழுதி அவரே அதுக்கு இசையமைச்சு அவரே அந்த பாடலை பாடி அவரே பெர்ஃபார்மும் பண்ணி ஒரு மியூசிக் கம்பெனிக்கு எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. அவங்களும் பப்ளிஷ் ரைட்ஸை மட்டும் வாங்கிட்டு அந்த சாங்கை லட்சக்கணக்கான பிரிண்ட்ஸ் போட்டு விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. விற்பனை செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாடலை யாராலெல்லாம் கேட்கப்படுதோ அதுல வரக்கூடிய வருமானத்தையும் 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இதுதான் அவங்களோட சிஸ்டம். இந்தியால இந்த சிஸ்டம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திரைத்துறை சார்ந்த பாடல்கள் தான் அதிகம். இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மத்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி கேட்கல, இளையராஜா அவர்கள் தான் இந்த மாதிரி கேட்கிறாரு அப்படின்னு ஒரு சில டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவருக்கு எதிரா நிறைய மீம்ஸ் நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இளையராஜா அவர்கள் மட்டும்தான் காப்பிரைட்ஸ் கேட்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கேக்குறாங்க. அவங்க பேர் வெளியில வரல, இவர் பேர் வெளியில வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்காக ஒரு அமைப்பு இருக்கு கேட்கறதுக்கு, இவர் தனியா கேட்டுட்டு இருக்காரு, அதனால இவர் பேர் வெளியில வந்திருக்கு. அப்படி என்ன அமைப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா IPRS, இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்னு காப்பிரைட்ஸ்க்கான ஒரு அமைப்பு இருக்கு. இந்தியால மியூசிக்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லாருமே அது ஒரு மெம்பரா இருப்பாங்க. அவங்களோட சாங்ஸ் எல்லாமே அதுல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. யாராவது ஏதாவது ஒரு சாங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா IPRS கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி யாராவது பெர்மிஷன் வாங்காம யூஸ் பண்ணா காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. ஒரு சாங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெலிவிஷன்ல பாப்போம், நிறைய ஆப் மூலமா கேட்போம். அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு தொகையை IPRS கிட்ட கட்டி அந்த சாங்கை வாங்கிடுவாங்க. ஒவ்வொரு மாசமும் அந்த சாங் எங்கெல்லாம் பிளே செய்யப்பட்டிருக்கு, அதுக்கு எவ்வளவு காசு வந்திருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே அதை ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அதுக்கான ராயல்டி ஃபீய உரிமை தொகைய மியூசிக் டைரக்டருக்கும் பாடலாசிரியருக்கும் கொடுத்துருவாங்க. எத்தனை சாங்கா இருந்தாலும் அது எத்தனை தடவை பிளே செய்யப்பட்டிருந்தாலும் அதனால வரக்கூடிய வருமானத்தை மாசம் மாசம் மியூசிக் டைரக்டருக்கும் பாடலாசிரியரோட அக்கௌண்ட்டுக்கும் டைரக்டா அனுப்பிடுவாங்க. ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கான ராயல்டி ஃபீ அவங்கள போய் சேருது. அப்புறம் ஏன் இளையராஜா இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அமைப்பு சரியில்லை, இவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி IPRSல இருந்து வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வேறு சில அமைப்புல போய் கொஞ்ச நாள் இருந்தாரு. அவங்களும் என்னோட பாடலுக்கான ஒரு தொகையை கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியில வந்துட்டாரு. எந்த அமைப்பும் என்னோட பாடல்களை பயன்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அந்த வழக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஏன் இளையராஜா அவர்களோட பேர் மட்டும் தனியா தெரியுது, இப்போ வெளியில தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா IPRS மாதிரி எந்த ஒரு அமைப்புலயுமே அவர் இல்ல. ஒருவேளை அவர் IPRS மாதிரி ஏதாவது அமைப்புல இருந்திருந்தாங்கன்னா அந்த அமைப்பே அவருக்காக பேசியிருப்பாங்க. தனக்காக தனியா நின்னு பேசிட்டு இருக்கிறதால அவரோட பேர் வெளியில வந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இளையராஜா அவர்கள் தன்னோட ராயல்டி ஃபீய ஏன் இந்த அளவுக்கு வற்புறுத்தி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா தனக்கு வரக்கூடிய ராயல்டி பணம் எல்லாத்தையுமே இசைக்கலைஞர்கள் சங்கத்துக்கு எழுதி வச்சுட்டாரு. அதுல இருந்து வரக்கூடிய எல்லா பணமுமே நலிவடைந்த இசைக்கலைஞர்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால அப்ப இருந்த நிறைய இசைக்கலைஞர்கள் இப்போ வேலை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால இந்த சங்கத்துல இருக்கக்கூடிய நலிவடைந்த நிறைய இசைக்கலைஞர்களுக்கு இந்த பணம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இதுக்காக அவருக்கு அதே சங்கத்துல இருந்து அவருக்கு எதிராவும் அவர் அப்படிலாம் பண்ணல அப்படின்னு எதிராவும் யாரும் பேசல, இல்ல அவர் எங்களுக்காக தான் கேக்குறாரு அப்படின்ற மாதிரி அவரை ஆதரிச்சும் யாரும் முன் வரல. எந்த ஒரு படத்துக்குமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு இசையும் முக்கியம், அந்த படத்தோட இசையமைப்பாளர்களும் ரொம்ப முக்கியம். இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.